பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியலுடைய அடிநாதமாக கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. கடந்த 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்கள்லையும் திமுகவோட தொடர் வெற்றிக்கு அடித்தளமே அதுதான். அது திமுக கிட்டத்தட்ட அதைத்தான் தொடர்ச்சியா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன், இது எல்லா வடிவத்துக்கு பின்னாடியும் பாஜக எதிர்ப்பு அரசியல் தானே. அது ஒரு தொடர் வெற்றியை தருகிறது திமுகவுக்கு. நீங்க திமுக பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி வைத்திருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது வைத்திருக்கிறது. அதிமுக பாஜகவுக்காக சில அனுசரணைகள் செய்தான்னா கடந்த காலங்களில் நிறைய செய்திருக்கிறாங்க. சோ அது எல்லாத்தையும் கடந்து சமகால அரசியல்ல பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு ஓட்டு வங்கியை தருது. நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 18% ஓட்டா பாஜக அணி பெறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல 82% வாக்குகள் பாஜக எதிர்துருவ அரசியல்ல தான் இருக்கு. அன்னைக்கு அதிமுக கூட தனியாகத்தான் ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. அப்ப அது என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவை எதிர்ப்பது என்பது அதிமுகவை எதிர்ப்பதை விட பாதுகாப்பான அணுகுமுறை. நீங்க இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கிறது மூலமா நீங்க பாஜகவுக்கு அதிமுக அடிமையாயிரும், தமிழ்நாட்டோட பெயரையே மாற்றிடுவாங்க அப்படின்னு நீங்க என்ன பல கருத்துக்களை முன்வைக்க முடிகிறது.